ஆன் பண்ணு. பண்ணினே இல்லையா? பண்ணிட்டேன். ஆ டேய் நீ வாடா. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன பூ? ஐயா பூ, ரோசா பூடா. ரோசா பூ. இந்த மந்த்ல இருக்குறோம். என்ன வீக்ல? வேலண்டைன் டே வீக்ல மச்சி. அந்த இலை வீட்டு பத்தி ஏன்டா சொல்றேன்? டேய் இந்த வேலண்டைன் எவ்வளவு ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. இத பத்தி நம்ம வீடியோ எடுக்கல எப்படி? கண்ட கமாண்டத்தை பத்தி நான் பேச மாட்டேன். சரி ஃபர்ஸ்ட் நம்ம பேசுறது ஆடியன்ஸ் கேட்குமா இல்லையான்னு தெரியலடா. ஃபர்ஸ்ட் நம்ம மைக் போடுறான். சொல்ல மாட்டேன் கேமராமேன். அவன் ஊமை தெரியாதா உனக்கு? மைக்கு பேக்ல என்னென்னமோ பண்றாயா. இப்ப கேட்கும் கேக்குதுல்ல? வருது இல்லடா? சரியா ஃப்ரேம்ல வரணும். இப்போ என்ன பண்ணணுங்கிற? இந்த டாபிக்கே இந்த ட்ரெண்டிங் டாபிக் பேசியே ஆகணும். டேய் நான் கண்ட கர்மாந்திரத்தை பத்தி எல்லாம் பேச மாட்டேன் மச்சி. எனக்கு நான் வேற செம கடுப்புல இருக்கேன். ஏய் நம்மள பத்தி எதுக்கு பேசுறோம்? நம்ம பசங்கள பத்தி பேசலாம். ஓ பசங்கள பத்தியா? ஆப்வியஸ்லி அடுத்தவங்கள பத்தி பேசுறது நம்மளுக்கு கை வந்த கலையாச்சு. அடுத்தவங்கள பத்தி பேசுறது பாரு எப்படி அலையுது. போலாமா? போலாம். போலாம் மச்சி. நான் இன்னைக்கு வந்து ஒரு செமையான ஸ்பாட்டுக்கு நான் கூப்பிட்டு போறேன். சரியா? ஷோர். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து நம்ம கழுவி ஊத்த போறோம். எல்லா பசங்களோட ஹிஸ்டரி வெளியில வரும். ஆனா பேர் சொல்ல மாட்டோம். ஆமா நம்ம 90s கிட்ஸ்ல நம்ம பசங்க லவ் ஸ்டோரியே நிறைய இருக்குது. ஸோ அதை நம்ம சொல்லலாம். ஓகேவா? இது வாங்கிட்டு போலாமா இல்ல வெச்சு போயிடலாமா? அது உன்னோட இஷ்டம். காசு இருக்கா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா செம்ம பயங்கரமாக இருக்க போகுது. ஸோ நம்ம அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணலாம். ஓகேங்களா? பே பண்ணிட்டு வா. பே பண்ணுறா. நீ தானே எடுத்தா நீ பே பண்ணு. நெக்ஸ்ட் வந்துருவா. வீடியோ எடுக்க முடியாது. சரி பண்ணுறேன். அது ஆஃப் கேமரா பண்ணலாமே. சரி ஓகே. சரி போலாம். என்ன மச்சி எப்படி சமையல் இடத்துக்கு கூப்பிட்டு வந்திருக்கேனா? நானே சொல்லும் போதே நினைச்சேன் வேற எது மாதிரி நான் சூப்பரா இருக்கலாம். ஸோ சஸ்பென்ஷன் பிரிட்ஜ்க்கு கூப்பிட்டு வந்திருக்கிறேன். ரோஸ் இருக்குது, பிரிட்ஜ் இருக்குது. எங்க இருந்து கொஞ்சம் சத்தரலாமா சாவு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இன்ட்ரோடக்ஷனில் சொன்ன மாதிரி நாங்கள் 90s கிட்ஸ்னால எங்கள் பசங்களுக்கே நிறைய லவ் ஸ்டோரிஸ் இருக்கு. ஆமாம் நிறையா இருக்கும். அதை பற்றி ஒருத்தர் ஸோ ஒரு ஸ்டோரியை இன்னைக்கு அவுட் விடலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் பற்றி பேசுறதுனா எவ்வளோ இன்ட்ரெஸ்டா. ஆமாடா. எதுல இருந்து யாருது சொல்லலாம்? ஃபர்ஸ்ட் வந்து ஆரம்பத்திலே சொல்றேன், யாரோட பேரும் நம்ம சொல்ல வேண்டாம். ஓகேவா? ஆனா ஒருத்தனோட பேரு மட்டும் சொல்ல. ஏன்னா அவன் தில்லுக்கு துட்டாடா இல்ல அவன் பயப்பட மாட்டான். அவன் சரியா சொல்லலாம். மற்ற பேர் வேண்டாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பையன் இருந்தான் மச்சி. நம்ம கிளாஸ்மேட் தான். சரியா? அந்த பையன் வந்து ஒரு பொண்ணை சொல்ல விடுறா. ஏதோ ஆல்ரெடி ஸ்டோரி தெரிஞ்ச மாதிரி நீ சிரிச்சுக்கிட்டு இருக்கல. அவன் பேர் சொல்லக்கூடாதுதான். அவனும் சொல்லுங்க. அது அவனுக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி ஒரு பையன் இருந்தான். அவன் சொன்னாவே நான் புரிஞ்சுட்டு போறேன். அப்படியா? ஆடியன்ஸ்க்கு தெரியாதுல்ல. ஸோ எனக்கு சரி சொல்லு. ஓகே. ஸோ அந்த பையன் வந்து ஒரு பொண்ணை வந்து ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருந்தா. உனக்கு தெரியும்ல. செமையான லவ் ஸ்டோரி அது மச்சி. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 12th வரைக்கும் அந்த பொண்ணு ஒன் சைடா லவ் பண்ணிருக்க. இதே முரளி கூட 5 வருஷத்தை முடிச்சுட்டாரு. ஆனா அவன் 12ஆம் கிளாஸ் வரைக்கும் கடைசி வரைக்கும் சொல்லாம இருந்திருக்கான் மச்சி. அந்த பொண்ணு தானே? ஆமா அதே பொண்ணு தான். அவனுக்கு வந்து 2 கேரக்டர் இருக்கு மச்சி. ஒன்னு வந்து அவனோட லவ்ல வந்து அவன் இதய முரளி மாதிரி சொல்லாம இருந்திருக்கான். ஆனா அவன்கிட்ட இன்னொரு கேரக்டர் இருக்கு. என்ன கேரக்டர் தெரியுமா? ஷாஜஹான் படத்துல வர்ற விஜய் கேரக்டர். அடுத்த லவ்க்கு எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுவான் தெரியும்ல. இப்போ உனக்கு ஒரு லவ் ப்ரப்போஸ் பண்ண அப்படின்னா நான் பண்றேன்டா, நான் உனக்காக வரேன்டான்னு சொல்லிட்டு போவான். தில்லுக்கு தொட்டு மாதிரி. உண்மை காதல்னா சொல்லு, என் உயிரை கொடுக்குறேன். ஆனா அவனோட லவ் ஸ்டோரியில அவன் கடைசி வரைக்கும் சொல்லவே இல்லை. கடைசியில என்னாச்சு கேட்க மாட்டியா? என்னாச்சு? போடா. இதுக்கு நானே டைரக்டா ஆடியன்ஸ் கிட்ட சொல்லிருக்கலாம். எனக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டுடா. சரி இது சொல்லு. இல்ல நீ சொன்ன உடனே என்னோட மைண்ட் வேற எங்கேயோ போயிடுச்சு. சரி என்னாச்சு? என்னாச்சுன்னா இப்போ அவனும் ஒரு கல்யாணம் முடிச்சு ஒரு குழந்தையோட இருக்கான். அந்த பொண்ணும் குழந்தையோட இருக்கு கல்யாணம் முடிச்சு. ஏன்டா அந்த பொண்ணுக்கு எதுக்குடா பாண்டுவார்த்தம் வேஸ்ட் பண்ணா? மச்சி அந்த பொண்ணு வருத்துடா. ரொம்ப நல்ல பொண்ணு. எங்கிட்ட நானே செட் பண்ணேன். நம்மால் கிட்ட கேளு. அந்த பொண்ணையா? எங்கிட்ட மீட் பண்றது காலேஜ்க்கே வரும் அது. சரியா? விட்றா ரீல். நீ போய் தமிழ் கிட்ட கேளு.
தமிழ் கிட்ட என்ன கேட்கறது? அவனுக்கு தெரியும். ஸ்டார்டிங்ல வந்து நாங்க 2 பேர் தானே செஞ்சோம். சரி சொல்லு. இந்த ஸ்டோரி நம்ம அப்புறமா பேசிக்கலாம். ஸோ இது வந்து மொதல் ஸ்டோரி. அந்த ஒன் சைட் லவ்வாகவே போயிடுச்சு. அது மாதிரி நிறைய பேருக்கு இருக்கும். ஆமா. இப்போ 2வது ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா அது எனக்கும் நம்ம தலைவர் மாடவுக்கும் நடந்த ஒரு ஸ்டோரி. அது எப்படா நடந்தது? அது சொல்ற கேளு. அது வந்து எப்ப தெரியுமா? அது சொன்னாலே சிரிப்பு வரும். 2nd கிளாஸ்ல பிஞ்சிலேயே வந்தது. பப்பி லவ். ஆமா. இது 10 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பப்பி லவ், சிக்கன் லவ், காஃப் லவ். சின்ன வயசுல ஒரு பொண்ணை பிடிச்சிருச்சுன்னா என்னவோ தோணும், ஆனா ஒண்ணும் தெரியாது. உடம்புல என்னவோ பண்ணும், ஆனா ஒண்ணும் புரியாது. அது வந்து எப்படின்னா ஃபர்ஸ்ட் எனக்கு தான் அந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரியா? 2ஆம் கிளாஸ்லயே நாங்க பிஞ்சிலேயே அப்படி அந்த பொண்ணு நான் சைட் அடிச்சுட்டு இருந்தேன். பட் என்ன ஆச்சுன்னா மானவன் என்ன சொன்னான்னா அவனுக்கு என்னடா கேமரா ரோலிங்ல தானே இருக்கு. ஆமா. ஸோ என்ன சொன்னா நான் அந்த பொண்ணை சைட் அடிச்சுட்டு இருந்தேன் மச்சி. சரியா? ஸோ மானவன் என்ன ஆச்சுன்னா மானவும் வந்து மானவுக்கு அந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனா அவன் வந்து நான் பண்றேங்கிறதுனால ஸ்டார்டிங்ல சொல்லல. அதுக்கப்புறம் வந்து அவன் என்ன சொன்னான்னா ஒரு நாள் என்கிட்ட சொல்லிட்டான், டே ரொம்ப குளுக்காதடா, மைக்கு வேற கரகர குறகுற பண்ண. அதெல்லாம் சொல்லு. நான் இமேஜின் பண்ணிட்டு இருக்கேன்டா. அந்த காலத்து கட்டத்துக்கே நான் போயிட்டோம். இப்ப 2 வயது 2ஆவதுன்னா எத்தனை 6 வயசுல ஏன்டா எவ்வளவு என்ஜாய் பண்ற சொல்ல விடு. ஸோ அதுக்கப்புறம் மானம் என்கிட்ட சொல்லிட்டான், மச்சி நான் அந்த பொண்ணை லவ் பண்றேன் அப்படின்னு சொன்னப்போ நான் சொன்னேன், நான் யோசிக்கவே இல்லை. நான் என்ன சொன்னேன் தெரியுமா? சரி மச்சி நீ லவ் பண்றேன்னா அப்போ இன்னில இருந்து அவ எனக்கு அண்ணி மச்சி. ஏன்னா நம்ம 2 பேரும் மாமா மச்சானுங்க. சரியா? ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா மானம் வந்து அந்த பொண்ணுக்கு ப்ரப்போஸே பண்ணிட்டான். ஆஜா பப்ளிக் பிளேஸ் வந்தாலே இந்த மாதிரி நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்கதா செய்யும். குலுக்கு சொல்லு. ஸோ देख क्या ये बेटा जंपिंग करके ऐसे जंप मतलब और टूट जाएगा ना. जाओ कोई दिक्कत नहीं है. मेरे को डर नहीं लग रहा है. இந்த மாதிரி நிறைய தடங்கள் வரும் போல இருக்குது. ஆமா, நமக்கு சங்க வேலைகள் தான் முக்கியம். ஸோ அடுத்தது என்னன்னா மாமா மச்சாங்க தான் நான் வந்து விட்டு கொடுத்துட்டேன். ஸோ மானவ் வந்து அந்த பொண்ணுக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டேன். 2ஆம் கிளாஸ்லேயே ப்ரப்போஸ் பண்ணிட்டான். ப்ரப்போஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த பொண்ணு அழுதுட்டு மேம் கிட்ட போய் சொல்லிடுச்சு, கம்ப்ளைண்ட் பண்ணிடுச்சு. ஸோ மேம் வந்து என்ன பண்ணாங்கன்னா மேம் வந்து எங்களை திட்டவே இல்லை. மேம் வந்து என்ன சொன்னாங்கன்னா மானவ் 2 பேருக்கும் அட்வைஸ் பண்ணாங்க, இப்படி இது வந்து நீங்கள் இப்போ சின்ன பசங்க, இதெல்லாம் இப்போ பண்ணக்கூடாது, நீங்கள் நல்லபடியாக படித்து முடிங்க, இது வந்து பின்னாடி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அட்வைஸ்லாம் பண்ணாங்க. ஆனால் நாங்கள் பிஞ்சிலேயே அப்படி இருந்தவங்க நாங்களே சொல் பேச்சு கேட்போவா? ஸோ அவன் கேட்கவே இல்லை. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா அந்த சிம்பத்திலேயே அந்த பொண்ணுக்கு அவன் மேலே லவ் வந்துருச்சு வச்சு கொஞ்ச நாள்ல. இதெல்லாம் 6ஆவதுல பப்பி. அதெல்லாம் 6ஆம் கிளாஸ்லடா, 2ஆம் கிளாஸ் 6ஆவது வயசுல. 6வது வயசு. என்ன தமிழ் பேசுறான் பாரு. 6 வயசுலடா. நம்ம தமிழை கேட்டு நம்ம ஆடியன்ஸ் சிரிக்க போறாங்க. வாங்க ஆஜா. நான் அப்படியே கொஞ்சம் பேசிட்டு மேல போலாமா? வா. எனக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கு. செமையா இருக்குது இந்த ஃபவுண்டைன். சூப்பரா இருக்கு. இந்த நைட் சூப்பரா இருக்கு. ஆமா, லைட்டிங்கோட. இல்லடா பப்பர பான உட்கார்ந்துட்டேன். எனக்கு இப்படி நல்லா இருக்குதுடா. அப்படி உட்கார்ந்து நான் இப்படி தான் உட்கார போறேன். பாத்து கீழே விழுந்து தொலைஞ்சிடாத. ஓகே. ஸோ அந்த ஸ்டோரி வந்து எப்படி முடிஞ்சிச்சு தெரியுமா மச்சி? ரொம்ப சேடா முடிஞ்சு போச்சு மச்சி. 96 ஸ்டோரி மாதிரி. எப்படின்னா அந்த பொண்ணு வந்து 6ஆம் கிளாஸ்லயே டிசி வாங்கிட்டு போயிடுச்சு மச்சி. ஓ. அதுக்கப்புறம் நம்ம பையன் வந்து ரொம்ப சோகமா ரொம்ப நாளா ஃபீல் பண்ணிட்டுலாம் இருந்தான். அவனை ரொம்ப ஆமா பிஞ்சிலே ஃபீல் பண்ணான் அவன். இது நல்லா இருக்குடா. அதுக்கெல்லாம் ஒரு ஃபீலிங். இது வந்து ஒரு ஸ்டோரினா, இது வந்து ஒரு சோகமான ஸ்டோரினா, இதை விட ஒரு பயங்கர சோகமான ஸ்டோரி இன்னொன்னு இருக்குது. அது யாருது சொல்றேன் கேளு. நான் தான் சொன்னல யாரோட பேரும் வந்து நான் ரிவீல் பண்ண மாட்டேன் அப்படின்னு. சொல்லு. ஓகே. அது வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னா 90s கிட்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம் அந்த காலத்துல போன் கிடையாது, எதுவும் கிடையாது. ஏன்டா ஆல்ரெடி வந்து 90 கிட்ஸ் கிளவுனால சொல்லிட்டு இருக்காங்க. இவன் பாட்டுக்கு அந்த காலத்துல இவனே ஸ்டார்ட் பண்ணி விடுறான். இல்ல ஒரு பேச்சுக்கு சொல்றேன். நம்ம டைம்ல வந்து போன் இருக்காது, எதுவுமே இருக்காதுல்ல 90s கிட்ஸ். சோ அப்ப வந்து நம்ம ஒரு பொண்ணுக்கு ப்ரப்போஸ் பண்ணோம்னா என்ன பண்ணுவோம்? ஒண்ணு வந்து தூது சொல்லுவோம், இன்னொன்னு வந்து கிரீட்டிங் கார்டு கொடுப்போம். ரோஸ்
ஆமா ஆமா சோ என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணை ஆஸ் யூஷுவல் ம். பயங்கரமா லவ் பண்ணிருக்கான். ம். சரியா? ம். லவ் பண்ணிருக்கான். லவ் பண்ணும்போது கிரீட்டிங் கார்டு வாங்கியிருக்கான். கிரீட்டிங் கார்டு வந்து அந்த பொண்ணுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு. உனக்கே தெரியல எப்படிதான் நம்ம கிரீட்டிங் கார்டு வாங்கினாலும் அதுல வந்து நம்ம வேர்டிங்ஸ் வந்து அதுல இருக்கும். நம்மளும் ஒரு தனியா ஒரு லெட்டர் எழுதுவோம் அதுல. என் மனசுல இருக்கிற காதல நானே லெட்டர் மூலமா சொல்லிடுறேன். மகளே இந்து ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மாதிரி பண்ணிருந்தீங்கன்னா நீங்களும் கமெண்ட்ல வந்து கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. ஆமா இல்ல கண்டிப்பா பண்ணிருப்பாங்க யாரு First நான் வந்து கண்டிப்பா அந்த ஸ்டோரி ஃபுல்லா சொல்லி முடிச்சிடறேன். அப்போதான் அவங்க ரிலேட் பண்ண முடியும். ஸோ என்னன்னா அந்த பையன் வந்து லெட்டர் எழுதியிருக்கான். அந்த லெட்டர்ல எப்பயும் போல கண்மணி அன்போட காதலர் நான் எழுதும் கடிதம். ஆமா இது என்ன இது வந்து 7th கிளாஸ். 7th ஆமா. அப்ப மட்டும் பெரிய பசங்க ஆயிட்டோம். அப்பயே அது பப்பி தான். 2ஆம் கிளாஸ்லயே வந்து ஆகும்போது 7ஆம் கிளாஸ்ல நாங்க எவ்வளவு. ஸோ எப்பயும் போல இந்த கண்மணி அன்போடு அந்த மாதிரி லவ் லெட்டர்லாம் எழுதி அதுல அதுக்கப்புறம் மானே தேனே பொன்மானேன்னு இன்னும் நிறைய எக்ஸ்ட்ரா லெட்டர்ஸ்லாம் ஃபிட் பண்ணி ஒரு லெட்டரா எழுதி பிடி பீரியட்ல தெரியும்ல எல்லாரும் விளையாட போயிருவாங்க, யாரும் இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த டைமை பார்த்து அந்த பையன் அவ பேக்குள்ள வச்சுட்டான். கிரீட்டிங் கார்டை வச்சுட்டான். அதுக்கப்புறம் வந்து அந்த பையன் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கான். சரி ஓகே பொண்ணுகிட்ட இருந்து ஏதோ ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் வரும்னு சொல்லிட்டு. சோ அதுக்கப்புறம் என்ன ஆகுன்னு கேட்க மாட்டியா? இல்ல நீ கண்டினியூ சொல்லிட்டு இருக்க. நியூஸ் எடுத்த மாதிரி இப்படி மைக் வச்சுக்கிட்டு என்ன பண்றது, நம்ம மைக் பண்ற வேலை நம்ம. அதனாலதான் எதுவும் கேட்கல. நியூஸ் ரீடர் மாதிரி சொல்லிட்டு இருக்கானே. நம்மளுக்கு அந்த வசதி இல்லையே. அப்புறம் என்னாச்சு? சோ என்ன ஆச்சு அப்படின்னா கடைசி வரைக்கும் அந்த பொண்ணுக்கு தெரியவே இல்லை லைக் அந்த யார் அந்த கிரீட்டிங் கார்டு வந்து யார் கொடுத்தாங்கன்னு. ஏன்னா நம்ம பைபிள்ல அந்த கிரீட்டிங் கார்டுல பேரே எழுதலையே. அந்த அளவுக்கு பயந்தா கோலி எடுத்திருக்கான். இதுல வேற வெயிட் வேற பண்ணிருக்கான். இதுல ஹைலைட் என்ன வெயிட் பண்ணிருந்து. ஆமா அவன் அவ்வளவு பயந்தாங்கொலியா இருந்திருக்கான். நம்ம கிரீட்டிங் கார்டுல பேரே எழுதாம கொடுத்திருக்கான். அது எப்படி தெரியும் யாவும் கொடுத்தான்னு. இப்படி எல்லாம் நம்ம பசங்க எடுத்திருக்காங்க. கண்டிப்பா இந்த மாதிரி நம்ம கண்டிப்பா பண்ணிருப்போம். ஏன்னா லவ் லெட்டர் எழுதுறதால எழுதிருவாங்க. ஆமா. ஆனா அதுக்கப்புறம் வந்து குடுக்கறதுக்கு தான் பயம். தைரியம் இருக்காது. இதுல இன்னொரு என்ன பண்ணுவாங்க தெரியுமா? என்னது? லவ் லெட்டர் எழுதுவான் ஓகேவா, தான் ஹேண்ட் ரைட்டிங்ல எழுத மாட்டான். வேற ஒருத்தர் எழுத வச்சு அது வாங்கிட்டு போய் கொடுப்பாங்க. பேர் எழுதாம கொடுப்பாங்க. நிறைய பேர் பண்ணிருப்பாங்க. நீ பண்ணிருக்கியா? இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ஸ்பெஷல் வீடியோ நீங்க பார்க்க போறீங்க. எஸ் ஃப்ரெண்ட்ஸ், நாங்க இந்த முறை அந்த விட்டு போன சில பல கதைகளை திருப்பும் துவங்க போறோம். இது வேலண்டைன் சீரீஸ் பார்ட் 2. ஓகே எஸ். என்னன்னா இது நம்ம சொல்ல போற கதைகள் அனைத்தும் கற்பனை இல்லை, எல்லாமே முழுசா உண்மைதான். ஓகேவா? இப்ப இதுல வந்து யாரோட மனதும் புண்படுத்துறதுக்காக இல்லை. அண்ட் நாங்க யாரோட பேரும் இதுல சொல்ல மாட்டோம். சொல்ற மாதிரி இடம் இருக்கு கதையெல்லாம்.